Hi, welcome back. இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வீடியோ சுற்றி அனிமேட்டட் பார்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அனிமேட்டட் லோகோ பாருங்கள் கார்னரில் அது எப்படி சுற்றிட்டே இருக்கும், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை பற்றி யூடியூப்பில் தேடும்போது இங்கிலீஷில், ஹிந்தியில், தெலுங்கில், மற்ற லாங்குவேஜில் இருக்குது. தமிழ் அவ்வளோவா இல்லை. தமிழ் மக்களுக்காக நான் இதை போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. முதல்ல வந்து கூகுள் ப்ளே போயிட்டு நீங்கள் வந்து மை ஃபோட்டோ என்ற ஆப்பை டைப் பண்ணுங்கள். பாருங்கள் செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள், மை ஃபோட்டோ 3D இன் லைவ் வால்பேப்பர். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க, அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் இன்ஸ்டால் ஏற்கனவே பண்ணினாலும் ஓப்பன் காமிக்குது. இந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பிக் ஃப்ரம் கேலரி கேலரி நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க ஃபோட்டோ காமிக்குது. நீங்கள் வந்து அளவு பர்மிஷன்லாம் கொடுத்துருங்க, கேலரிக்கு போயிடுங்க. நீங்கள் எந்த கேலரியில் உங்கள் லோகோ ஸ்டோர் பண்ணிடுறீங்களோ அந்த லோகோ ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. வச்சுருக்க லோகோவை எந்த லோகோ வேணுமோ சூஸ் பண்ணிங்க. பாருங்கள், இப்போது உங்களுக்கு தேவையான லோகோ சூஸ் பண்ணிங்க. அதில் வந்து கிராப் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த பாட்டம் லைனில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்கொயர் வேணுமா சர்க்கிள் வேணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிங்க. ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாப்பில் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆகும், அது ரெடி ஆகிட்டு பேஜுக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் அனிமேட் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பார்டர் இல்லாமல் அனிமேட் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி வேணும், டிசைன் வேணும், பார்டர் வேணும்னாக்கா என்ன பண்ணுறீங்க, அந்த ஆப்ஷன் செட்டிங் ஆப்ஷனில் போயிடுங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. எந்த மாதிரி பார்டர் வேணும்னு சூஸ் பண்ணுங்கள். எனக்கு கீழே இருக்கிற கோல்டன் ஃப்ரேம் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கேன். பாருங்கள், ஆப்ஷன் சூஸ் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கோல்டன் ஃப்ரேம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை பார்த்துங்க, செலக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த இமேஜை மாற்றணும் அப்படின்னாக்க செலக்ட் இமேஜ் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் போய் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ மறுபடியும் போய்ட்டு கேலரியில் போய்ட்டு சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு அதே மாதிரி நீங்கள் செய்து பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லா இதுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜ் போய்ட்டு சூஸ் பண்ணிங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேறு இமேஜ் வேணும், வேறு இமேஜ் மாற்றிக்கலாம். நீங்கள் இப்போ சூஸ் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன செட்டிங் கொடுத்துட்டா இந்த உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே ஆகும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்பீடு அதிகப்படுத்தணும் குறைக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங் போங்க, இந்த ஸ்பீடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 வரைக்கும் தள்ளும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீட் ஜாஸ்தி இருக்கும், இவ்வளோ ஸ்பீடு இருக்கும். அது வேண்டாம். ஸோ நார்மல் ஸ்பீடு வேணுனாக்கா நீங்கள் 40 to 50 ஒரு 50 வச்சிங்கன்னா போகிறோம் ஆவரேஜாக. இப்போ 50 உங்களுக்கு நார்மல் ஸ்பீடு இருக்கும். அது ஸ்பீடு உங்களுக்கு தேவைப்படுத்த மாற்றிங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஸ்பீடில் சுற்றுது. இப்போ உங்களுக்கு இது ஓகேன்னாக்க என்ன பண்ணுறீங்க, இதை சேவ் பண்ணுறீங்க. ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை நான் யூஸ் பண்ணல. நான் ஃபோனில் இருக்க டிஃபால்ட்டாக இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டை யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை உங்களுக்கு 10 செகண்டா, 15 செகண்டா, 30 செகண்டா, 1 நிமிஷம், அது உங்கள் சாய்ஸ். அது எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அதை ஓட விட்டு அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணிங்க. இப்போ வந்து கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அதில் 16:9 ரேஷியோ ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அது லேயரில் போய்ட்டு நீங்கள் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்களே அனிமேட்டட் லோகோ, அதை வந்து இம்போர்ட் பண்ணிங்க. அதில் இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப்பிங் ஆப்ஷன் டூல்ஸ் இருக்கும். கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த கிராப் பண்ணிங்க. எவ்வளோ சைஸ் தேவை அதை கிராப் பண்ணிங்க. தேவையில்லாத சைடில் இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ இந்த குரோமோகே ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். குரோமோகே ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சரை டிரான்ஸ்பேரண்ட்டாக மாற்றுங்க. இந்த கீஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பிளாக் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணி ஓகே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா குட்டியாக இருக்குது, அது பெருசு பண்ணி அது சரியாக இருக்கா பார்த்துட்டு அதை ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ டாப் கார்னர் பொசிஷனில் கொண்டு போய் அதை ரீசைஸ் பண்ணி நிறுத்துருங்க. அது சரியான பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த லோகோவோட வீடியோ அதிகமாக இருந்தாக்கா தேவையில்லாத வீடியோ நீங்கள் ட்ரிம் பண்ணி கட் பண்ணிடலாம். அல்லது வீடியோ பெருசு, லோகோ நீங்கள் பெருசாக வேணுனாக்கா நீங்கள் எத்தனை செகண்ட் லோகோ எடுத்துக்கணும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போங்க. ஹோல் வீடியோ கொண்டு போயிடுங்க. இவ்வளோ தான். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான செட் பண்ணியாச்சு.
இது வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். தேவையான ரெசல்யூஷனை செக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்க பாருங்கள். இதுதாங்க அவுட்புட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.